இந்த ராசிக்காரங்கள் புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே இணைஞ்சிருக்கிற ஒரே வீடு எப்போ பார்த்தீங்கன்னா கடகம். அப்போ இந்த 3 கிரகங்களும் 4ஆம் வீடுன்ற சுகஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டு அதிபதியான செவ்வாயும் குருவும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் கேது இருக்காரு. கேது இருந்தாலும் இதுவரை உங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி, குரு பயிற்சிக்கு அப்புறம் இது வரைக்கும் நடந்த தடைகளை எல்லாம் மீறி உடலில் இருக்கக்கூடிய நோய் சார்ந்த விஷயம், இப்போ பாடாப்படுத்திட்டு இருந்த 6 வருஷம் 7 வருஷம் உடல் சார்ந்த விஷயம்லாம் இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அது. சூரிய பகவான் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறந்த உடனே கடகராசிக்கு வந்துடுறாரு. அப்புறம் புதன் பகவானும் அங்கே வந்துடுறாரு. மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மாத பலன் சொல்லக்கூடிய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் உண்டான பலன்கள். இப்போ இந்த ஜூலை மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் ஆடி மாதமும் 14ஆம் தேதிக்கு மேலே ஆடி மாதமும் பிறக்க போகுது. அப்போது 2 விதமான பலன்கள் ஒரு ராசிக்கும் கிடைக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு, 2ஆம் வீட்டில் குரு, அப்போது கும்பத்தில் சனி பகவான், கன்னியில் கேது, இவங்க 4 பேருமே ஸ்டாண்டர்டாக இந்த ஆண்டு முழுக்க இருக்கிறாங்க. இவங்களுடைய கிரகங்களில் மாற்றம் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், இவங்களுடைய செவ்வாய், இவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் தான் நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்க போகுது. இப்போ இந்த கர்ம கிரகங்கள் ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன செய்யுமோ அதை செய்யும். இப்போ குரு பயிற்சி இப்போ நம்மளுக்கு மே 1 நடந்தது. அப்போ அதிலிருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் தான் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்க போகிறாரு. அப்போது நீங்கள் என்ன நினைக்கலான்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே குரு பயிற்சி ஆயிடுச்சு, நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே யோசிக்கலாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அவருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாதத்துலேயும் சில நாட்கள் எடுக்கும். அப்போ இந்த 9 பாதங்களையும் கடக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எத்தனாவது பாதத்தில் இருக்குது, 3ஆவது பாதத்தில் இருந்தால் சில நாட்கள் முன்பகுதியில் ஒரு 2-3 மாதம் கழித்து நடக்கும். 6ஆம் பாதம் 7ஆம் பாதமாக இருந்தால் குரு பயிற்சி நடந்த மிடில் காலங்களில் நடக்கும். இல்லை நீங்கள் 9ஆம் பாதத்தில் தான் உங்களுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருட கடைசியில் குரு பயிற்சிக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உண்டான பலன்கள் நடக்கும். அதனால் நேயர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ராசி பலன் மட்டும் நீங்கள் பார்க்குறத விட உங்களுக்கு லக்னம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கின்னு தான் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, ராசி பலன் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன். அப்போது நம்ம சுய ஜாதகத்தில் படி லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது சூரியனை மையப்படுத்தி சொல்கிறது. இதுதான் வித்தியாசம். இதை தான் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் சந்திரனை அடிப்படையாகவும், திருக்கணித பஞ்சாங்கம் சூரியனை அடிப்படையாகவும் வச்சு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, துல்லியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இது நடக்கும், இந்த 10 நாளில் இது நடக்கும், இந்த ஒரு வாரத்தில் இது நடக்கணும்னா உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ லக்னம் என்னன்றது எல்லா ஜாதகரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசியும் நட்சத்திரம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களே தவிர, லக்னத்தை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுடைய பலனை நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது உங்களோட லக்னம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த லக்னத்துக்கு உண்டான ராசிக்கு பலன் சொல்லும்போதும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் மேச ராசினா மேச ராசி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் லக்னம் எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கும், மேஷத்தில் இருக்கும். மேஷத்தில் இருக்கிற சிலருக்கு மேச ராசி மேச லக்னம் வரும், ஒரு சிலருக்கு கன்னி லக்னம் வரும், ஒரு சிலருக்கு மகர லக்னம் வரும். அப்போ மகர லக்னம் வந்துச்சுன்னா மகர ராசின்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். மகர ராசிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகும். இதையும் தாண்டி துல்லியமாக நீங்கள் பலன் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய லக்னமும் உங்களுடைய ராசி நின்ற நட்சத்திரமும், இந்த நட்சத்திரம் எங்கே ட்ராவல் பண்ணுது, அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் மேசராசினா மேசராசியில் ஒரு கிரகம், உதாரணத்துக்கு குரு இருந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த குரு இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2ஆம் வீட்டில் போய் உட்காந்தாலும் குரு உங்களுக்காக ஒரு வேலை செய்வாருன்னு அர்த்தம். ஒரு வேளை
சனி பகவான் இருந்தானா இப்போ சனி கும்பத்தில் இருக்கார், அவர் உங்களுக்கு வேலை செய்வார்னு அர்த்தம். அப்போ சனி அங்கேருந்து உங்களுடைய வீட்டை எத்தனாம் பார்வையாக பார்க்குறாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இதை பார்க்கணுன்றது. இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் கனெக்ட் பண்ணி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 11ஆம் தேதி மேச ராசியிலிருந்து உங்கள் ஆட்சி கிரகமான செவ்வாய் பகவான் வந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்போ ரிஷபத்தில் ஆல்ரெடி மே மாதம் போனவர் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ உங்களுடைய வீட்டு அதிபதியான செவ்வாயும் குருவும் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்? அது ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போது குரு மங்கள யோகம்னு அர்த்தம். அப்போ மங்களம்னா செவ்வாய் தான் மங்களக்காரகன். மங்களக்காரகன் மங்களம்னா என்னது? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடியது. அப்போ குரு பகவான்றது ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி வைக்கிறவர், சுபகிரகம். அப்போ செவ்வாயும் வந்து திருமணம் சார்ந்த விஷயம், அப்போ பெண் பார்க்கறது, வீட்டில் சுப நிகழ்ச்சி, குறிப்பாக கிரக பிரவேசம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்போ வீட்டில் இருக்கிற இளம் பெண்கள் வந்து வயதுக்கு வர்றது, இது எல்லாமே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம குடும்பத்தில் நடக்குது. இந்த மேச ராசிக்காரங்களோ மேச லக்னக்காரங்களோ இந்த சுப நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக கலந்துக்குவாங்க. நம்ம குடும்பத்தில் இல்லையா சார் அந்த மாதிரி எதுனா, உங்கள் சொந்தக்கார குடும்பத்தில் ஏதாவது இருக்கும், போனோன்னா உங்களை ஒரு ஒரு முக்கியமான ஆளாக இன்வைட் பண்ணுவாங்க. உங்களை வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களை கௌரவிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 12ல் ராகு இருக்கார். அப்போ சுக நிகழ்ச்சி சார்ந்த விரயம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக விரயம் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆன உடனேவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஆன்மீக சுற்றுப்பயணம் போவீங்க. போவாதவங்க இப்போ ஆன்மீக சுற்றுப்பயணம் போவீங்க. குலதெய்வத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றணும். இதெல்லாம் மேச ராசிக்காரங்களும் லக்னக்காரங்களும் இது முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். கேது இருந்தாலும் இதுவரை உங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கு அப்புறம் இது வரைக்கும் நடந்த தடைகளை எல்லாம் மீறி இப்போ குரு ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு பார்வையாக 5ஆம், அவருடைய பார்வை 5, உங்கள் வீட்டுக்கு 6ஆம் பார்வை. அப்போ 6ன்னா என்ன? உங்களுக்குடைய வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு ப்ரமோஷனு, இது வரைக்கும் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தது, பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சார்ந்த சம்பள உயர்வு, இடமாற்றம், உங்களுக்கு பிடிச்ச இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் சார்ந்த விஷயம், இப்போ பாடாப்படுத்திட்டு இருந்த 6 வருஷம் 7 வருஷம் உடல் சார்ந்த விஷயம்லாம் இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அது இப்போ பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு ரெட்டிஃபைட் ஆகும் அப்படின்றது ஜோதிடத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும், 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு வாக்கு ஸ்தானத்தையும், இந்த பொருளாதாரத்திலையும் பண வரவுக்கு குறை இல்லாமல் ஓரளவுக்கு உங்களை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண வரவையும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் குரு பகவானும் உங்களுக்கு சனி பகவானும் கொடுத்து வைக்கிறார். அப்போ கர்ம கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறகுது. அப்போ 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறகுதுன்னாக்கா உங்களுக்கு கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேச ராசியிலிருந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமான இடத்துல சுக்கிரன் புதனில் மிதுன ராசிலேருந்து சுக்கிரன் இறங்கிறாரு. அப்போ சுக்கிரன் எத்தனாம் தேதி மிதுனத்திலேருந்து இறங்குறாருன்னா 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போது சூரிய பகவான் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறந்தவுடனே கடக ராசிக்கு வந்துடுறாரு. அப்புறம் புதன் பகவானும் அங்கே வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க 3 பேருமே இணைஞ்சிருக்கிற ஒரே வீடு எப்போ பார்த்தீங்கன்னா கடகம். அப்போது இந்த 3 கிரகங்களும் 4ஆம் வீடுன்ற சுகஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள் வந்து புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடியது, வெளிநாட்டு யோகம் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது, வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆக இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்பகுதி ஆனி மாதம், 17ஆம் தேதிக்கு மேலே ஆடி மாதம், இந்த 2 விதமான, அதாவது
1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அடுத்த 16 வரைக்கும் உங்கள் முயற்சி வெற்றி. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எதுலேயும் அவசரப்படக்கூடாது, நிதானமாக யோசிக்கணும், அதுக்கப்புறமா செயல்படணும். மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நில் கவனி செல், இதுதான் மிகவும் சிறப்பான விஷயம். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதமான தெய்வத்திலையும் நீங்கள் வணங்கலாம். குறிப்பாக மேசராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வணங்கலாம். கடலோரத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலாம். சுப நிகழ்ச்சிக்கு உண்டான விஷயம், பெண்கள் முக்கியமாக வணங்க வேண்டியது. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்திலையும் கடலோர பகுதியில் எந்த தெய்வமாக இருந்தாலும் வணங்கலாம். குறிப்பாக முருகன் வணங்கலாம். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இனிமையான மாதம் என்று சொல்லலாம்.